Hello guys, welcome to Intraday Specs Traveler. So I'm Udayanan and this is my Telegram channel called Intraday Specs Traveler. நம்ம பெரும்பாலுமே வந்து இன்ட்ராடேஸில் எல்லாரும் பண்ணுற மாதிரி லாஸ்ட் மினிட் ரஷ்ஷில் என்எஸ்சியில் போயிட்டு டாப் 5 அந்த மாதிரிலாம் பார்க்குறது கிடையாது. அண்ட் வால்யூம் ஷாக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த இதில் வந்து எப்போவுமே ட்ரேட் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச நேரத்தில் நம்ம போய் என்ட்ரி பண்ணுறது, அதுவும் அறக்க பறக்க நம்ம செட்டப்லாம் இருக்குதா அப்படின்ட்டு நம்ம தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸோ எப்போவுமே நம்ம ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நாள் முன்னாடியோ இல்லை ட்ரேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப முன்னாடி, ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருவோம். அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணது தான் வந்து இந்த 22nd ஜூலைக்கான ட்ரேடு. ஸோ நான் இங்கே இதில் வந்து கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பேன், செலக்டட் ஸ்டாக்ஸ் ஃபார் 20th ஜூலை. ஓகேங்களா? ஸோ பிஎஃப்சி அண்ட் கிரானியூல்ஸ் 22nd ஜூலையில் நான் வந்து இந்த 2 ஸ்டாக்கில் ட்ரேட் வந்தால் மட்டும் தான் நான் எடுப்பேன். அந்த இதுக்காக வேண்டியே நான் வந்து இந்த டெலிகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த இதில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் யுவர் கேஸ் அஸ் வெல். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காகவும் நான் இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கிறேன். இது மோஸ்ட்டாக நான் வந்து ஃபர்தராக நான் ஏதாவது ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணி போட்டாலும் போடுவேன். இந்த செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ், அதாவது நெக்ஸ்ட் டே எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ட்ரேடு வந்தால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணோன்னா நம்ம டார்கெட் ரீச் ஆகிறது நிச்சயம் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய செலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நாளுமே நான் வந்து ஷார்ட்ஸும் நான் ட்ரை பண்ணுறேன், நான் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு செலக்டட் ஷார்ட். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பிஎஃப்சி கிரானுவல்ஸை அந்த இது மட்டும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இன்றைக்கி டேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25th ஜூலை. லாஸ்ட் வீக் எனக்கு வந்து டைம் இல்லை வீக்கெண்ட்னால. இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே நீங்கள் வந்து 22nd ஜூலை ட்ரேடுக்கானது வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு டேட்டில் 8 o'clock முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ தீஸ் ஆர் த லெவல்ஸ் ஐ ப்ரொவைடட். கிரானுவல்ஸ் பை அண்ட் செல், அப்புறமா பிஎஃப்சியில் பை. ஸோ இது மட்டும் தான் நான் கொடுத்தேன். ஸோ இந்த லெவல்ஸ் வந்தால் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பை வந்து போகலை, ஸோ செல் தான் போச்சு கிரானுவல்ஸில். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கிரானுவல்ஸில் இந்த லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 304.29. அதுக்கப்புறமா இது வந்து செல் என்ட்ரி லெவலில் இங்கே பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி லெவல் 304.29. அந்த இது நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளூவில். ஸோ எந்த டைமில் இங்கே பாருங்கள், இது வந்து 10 o'clock கேண்டில், இது வந்து 10:15 கேண்டில். இந்த 10:15 கேண்டிலில் தான் வந்து இது செல் ட்ரிகர் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு 8 o'clock நான் வந்து கொடுத்துட்டேன் அந்த லெவல்ஸ் எல்லாமே. ஸோ ஒன்ஸ் இங்கே வந்து இது ட்ரிகர் ஆனோடனே பாருங்கள், இது எப்படி வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் இது மேலே போகாமல் இது அப்படியே கீழே புஷ் பண்ணியிருக்கு. ஸோ கீழே புஷ் பண்ணி இங்கே அழகாக இதெல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்து அதை அப்படியே இங்கே க்ராஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து டார்கெட் ரீச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக நம்ம ட்ரேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ நேரம் கன்சாலிடேட் ஆகிறது கூட கிடையாது. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ இது இங்கே ட்ரிகர் ஆனவுடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே வந்துடும். அண்ட் எஸ்பெஷலி பிஃபோர் 10 o'clock வென் இட் ஸ்டார்ட்ஸ் த ட்ரேடு, அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட்டாக அது வந்து கீழே வந்துடும். சின்ஸ் இட் ஸ்டார்டட் பை 10:15, ஸோ இட் டுக் சம் டைம் ஓவர் ஹியர். But somehow you see, even though it is consolidated, it reaches the target. அது டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு ஆல்மோஸ்ட் 1 o'clock. இட் டுக் சம் டைம் ஆஃப்கோர்ஸ். ஸோ சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். அதெல்லாம் ஒரு நாள் எடுத்துக்கும், இல்லை அரை நாள் எடுத்துக்கும். பட் மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட் நான் செலக்ட் பண்ண ஸ்டாக்கில் ஒரு 3 to 4 கேண்டில்ஸில் 15 minutes கேண்டிலில் it has to reach the target. Of course it has that power. That's how the stocks will be filtered out. Some cases it happens to move slowly, and this red line is the stop loss line, 306. Stop loss is 306.6 and the target is 300.5. ஓகேங்களா? 300.5 இது வந்து பிங்க் கலரு. இந்த லைன் தான் வந்து டார்கெட்டுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரானுவல்ஸ் வந்து 2000 இஸ் த லாட் சைஸ். இந்த கிரானுவல்ஸ் ஃபியூச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாட் வந்து 2000 இது இருக்கும். ஓகேங்களா? அதோட லாட் சைஸ் வந்து 2000. நீங்கள் ஒரே ஒரு லாட் எடுத்தீங்கன்னா கூட இது வந்து பேப்பர் ட்ரேட் தான். இது நீங்கள் ஒரே ஒரு லாட் எடுத்தீங்கன்னா கூட ப்ராஃபிட் வந்து 7580. ஸோ
நான் இந்த ட்ரேட் எடுத்துருவேன். இப்போ உங்களுக்காக வேண்டியே நான் வந்து இப்போ பேப்பர் ட்ரேட் எப்படி பண்றது? நீங்க எங்கேயாவது வந்து இது எக்ஸெல் ஷீட்லயோ இல்லன்னா ஓ பேப்பர் ட்ரேட் இன் த சென்ஸ் இட்ஸ் நாட் லைக் which we have to write in the paper, but you can record it somewhere that so you are maintaining the discipline. நீங்க இந்த மாரி மெத்தடு இப்படி தான் நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க இந்த மாதிரி எதுலயாவது நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதுவே வந்து ஒரு மந்த் எண்டில் நீங்கள் அந்த எக்ஸல் ஷீட்லேயே கூட என்ன மாதிரி தப்புலாம் பண்ணியிருக்கீங்க, இதில் எவ்வளோ ப்ளஸ் வந்திருக்கு, எவ்வளோ மைனஸ் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இதில் அதை வச்சு நம்ம அழகாக வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் த ட்ரேட் as soon as we know the strategy. So it is better to have the paper trading before landing onto a real trade. Okay. ஸோ சூன் நான் வந்து ரியல் டைம் ட்ரேடும் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அன்டில் தென் வில் சி திஸ். பிஎஃப்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி தான் கொடுத்துருந்தேன் 113.6 அப்படின்ட்டு. அந்த பிஎஃப்சி வந்து 22nd ஜூலை. ஸோ 22nd ஜூலை 113லாம் போகவே இல்லை ஓகேங்களா. அது சும்மா உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, அதனால் எடுக்கல. என் லெவல்ஸ் வரலன்னா நான் ஆப்வியஸாக எடுக்கவே மாட்டேன் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் தான், கிரானுவல்ஸ் மட்டும் தான் வந்து 22nd ஜூலையில் பே ஆச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இன்னைக்கான ட்ரேடு நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ வெரி மச்.